கார்த்திக் சார் ஆப்வியஸ்லி இன்றைய தேதியில் யார் படம் எடுத்தாலும் சரி எல்லாருமே தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? பட் நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எதனால? இல்லை ஆக்சுவலி என்னென்னா நித்தம் ஒருவானம் வந்து தேட்ரிக்கல் ஒன்று பண்ணுச்சு. பட் அதை விட அந்த டைம் இருந்த காம்படிஷன் என்னன்னு தெரியாது. ஸோ அதை விட எனக்கு பயங்கரமான வரவேற்புங்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் தான் அது. ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் எந்த டே வந்ததோ அந்த டேலேருந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ், இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்த வாய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பெரிய ரீச் இருந்தது அது. ஸோ அதுக்கப்புறம் இதே நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேசினது தான் அது. ஸோ எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது தேட்ரு, ஓடிடி அந்த மாதிரிலாம் பிரிக்கிறதெல்லாம் தாண்டி நம்ம படத்தை ஃபஸ்ட்டு 4 பேர் பார்க்கணும். அது தேட்டராக இருந்தாலும் ஓடிடியாக இருந்தாலும் டெய்லி நம்ம யாரை சந்திக்கிறோமோ அவங்க படம் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும். இதுதான் கோல் அது. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் பெரிய இதுவாக இருந்தது இந்த ஓடிடி. பிகாஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் மேட் இன் கொரியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 லாங்குவேஜில் அவங்க வந்து டப் பண்ணியிருக்காங்க. 36 லாங்குவேஜஸில் சப்டைட்டில்ஸ் இருக்காது. ஸோ இதே படத்தை நீங்கள் யூஸ்வலாக வந்து நம்மளுடைய சவுத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணுவாங்க. பட் இது வந்து கொரியன்லேயும் பார்க்கலாம், கொரியனில் பார்க்கலாம், ஸோ பிரேசிலில் பார்க்கலாம், ஸோ போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் அதில் பார்க்கலாம் அது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரீச் ஜாஸ்தி. 36 லாங்குவேஜ் சப்டைட்டிலுங்கிறது ஜாப்பனீஸ், சைனீஸ் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு அது இப்போ நித்தம் வந்து நிறைய பேர் வந்து அதர் கண்ட்ரியில் பார்க்குறவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இது அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டெப்பு நமக்கு முன்னால் போன மாதிரி ஒன்று தோணுது. ஸோ அதனால் எனக்கு இது வந்து ஓடிடி பண்ணணும்னு நினச்சது. சூப்பரான விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆப்வியஸ்லி ஒரு குளோபல் ரீச் பார்க்க போகிறோம் இந்த படத்துக்கு.